ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நம்ம வீடு சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க வந்திருக்க இந்த வீட்டை 3.25 சென்ட் இடத்துல தான் கட்டியிருக்காங்களான்னு வீடியோ பார்க்குறவங்கள நிறைய பேர் ஆச்சரியப்பட வைக்கிற மாதிரி ஸ்பேசிஸான ஒரு பிளானிங்கும் அட்ராக்டிவான ஒரு இன்டீரியர் ஒர்க்கும் செஞ்சுருக்காங்க. இந்த வீட்டோட ஹைலைட்ஸ் எல்லாம் என்னென்னு பார்க்கும்போது லிவிங் ஹாலுக்கு வெளிச்சமும் காற்றட்டமும் நிறைய கிடைக்கிற மாதிரி முக்கியத்துவம் கொடுத்து அங்கே நிறைய விண்டோஸாக மாட்டியிருக்காங்க. கிச்சனில் நிறைய ஸ்டோரேஜ் யூனிட் கொடுத்து இல்லத்தரசிங்களுக்குலாம் பிடிச்ச மாதிரி செமையாக ரெடி பண்ணியிருக்காங்க. போர்ட்டிகோவில் கார் பார்க்கிங்க்கும் 2 வீலர் பார்க்கிங்க்கும் தனியாக ஒரு ஸ்பேஸே அமைச்சிருக்காங்க. இது எல்லாம் போக வீட்டோட பிரைவேட் பால்கனி ஏரியாவோட சீலிங்கை ஹைட்டாக பிளான் பண்ணி அங்கே டெரகோட்டா டைல்ஸ் கொடுத்து ஸ்பேசிஸாக ரெடி பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே இந்த வீட்டோட ஹைலைட்டாக அமைஞ்சிருக்குங்க. இன்னைக்கு நம்ம வீடியோவில் இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்கு, என்ன ப்ரைஸில் கொடுக்குறாங்க, இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் வீடியோவில் ஒவ்வொன்றா பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இது நம்ம வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம ஷோவில் பார்க்க வந்திருக்க இந்த அழகான 3 BHK வீடு வடக்கு பார்த்த மாதிரியான சைட்டில் வடக்கு பார்த்த மாதிரியே மெயின் டோர் வச்சு கட்டப்பட்டிருக்கு. இந்த வீடு அமைஞ்சிருக்கிற மொத்த லேண்ட் ஏரியா 3.25 சென்ட், 35 அடி அகலத்திலையும் 39 அடி நீளமாக அமைஞ்சிருக்க இந்த லேண்ட் டைமென்ஷனில் வீட்டை இன்னும் ஸ்டார்கேஸ் கொடுத்து 2100 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டியிருக்காங்க. இந்த வீட்டோட எலிவேஷனுக்கு லைட் கிரே டார்க் கிரே கலர் காம்பினேஷனில் பெயிண்டிங் ஒர்க் கொடுத்து வீட்டோட ஃப்ரண்ட் பால்கனி ஏரியா எலிவேஷனில் தெரிகிற மாதிரி டஃப் அண்ட் கிளாஸை மாட்டி நீட்டான ஃப்ரண்ட் எலிவேஷனை அந்த வீட்டுக்கு ரெடி பண்ணியிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வீட்டோட மெயின் கேட்டுங்க. ஃபோல்டபுள் டைப்பில் ரெடி பண்ணி ஹெவியான மெட்டல் கொடுத்து காமன் வாலோட பில்லர்ஸில் ஃபிட் பண்ணியிருக்காங்க. மெயின் கேட் ஓப்பன் பண்ணி உள்ள என்ட்ரானதோ இங்கே 9க்கு 20ன்னு பெரிய போர்ட்டிகோ ஸ்பேஸ் அமைஞ்சிருக்கு. கார் பார்க்கிங்க்கு தனியாகவும் 2 வீலர் பார்க்கிங்க்கு தனியாகவும் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங்க்கு கார் பார்க்கிங் ஹெவி டீடைல்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. போர்ட்டிகோட சீலிங்கில் சின்னதாக ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணி அதோட பேக்ரவுண்டுக்கு கோல்டன் வார்ம் கலரில் ஸ்ட்ரிப் லைட்டும் நிறைய ஃபோக்கஸ் லைட்டும் மாட்டியிருக்காங்க. அதுபோக வீட்டோட ஒன் சைட் வால் காமன் வாலில் CNC லேசர் கட் டிசைன்ஸ் மெட்டல் பிளேட்ஸை பொறுத்திருக்காங்க. வீட்டோட ஜலமூலையில் உப்பு தண்ணிக்கும் நல்ல தண்ணிக்கும் 2 வாட்டர் சம்பை கட்டியிருக்காங்க. இந்த வீட்டை சுற்றியுமே நல்லா ஃப்ரீயாக நடந்து வர மாதிரி சைடில் நிறைய செட்பேக் ஏரியா ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இது வீட்டோட மெயின் டோர் கிழக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு. நலவு கதவு ரெண்டுமே தெற்கு மரத்தில் செஞ்சு செமி கிளாஸ் லுக்கில் பாலிஷ் ஒர்க் கொடுத்துருக்காங்க. வீட்டுக்குள்ளே போகிறக்கு இங்கே 2 படிக்கிட்டு அமைஞ்சிருக்கு. அதுக்கு கிளாஷி ஃபினிஷிங் கிரானைட் யூஸ் பண்ணியிருக்காங்க. மெயின் கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே என்ட்ரானதும் இங்கே நல்ல வென்டிலேஷனோட ஒரு பெரிய லிவிங் ஹால் அமைஞ்சிருக்குங்க. இதோட அளவு 15x 17. ஹாலோட ஃப்ளோரிங் ஃபுல்லாமே லைட் கலரில் 2x4 ஹை கிளாஸ் லுக் வெட்டிஃபை டைல்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. சீலிங்கில் ஜிப்சம் போர்டை உபயோகப்படுத்தி அங்கே ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சு அதோட பேக்ரவுண்டுக்கு கோல்டன் வார்ம் கலரில் ஸ்ட்ரிப் லைட்டும் நிறைய ஃபோக்கஸ் லைட்டும் மாட்டியிருக்காங்க. லிவிங் ஹாலோட வென்டிலேஷனுக்கு இங்கே 2 பெரிய ஃப்ரெஞ்ச் விண்டோவை மாட்டியிருக்காங்க. லிவிங் ஹால்லே பார்த்தீங்கன்னா இங்கே சின்னதாக ஒரு டிவி யூனிட் அமைஞ்சிருக்குங்க. ஒயிட் வித் ப்ரௌன் கலர் காம்பினேஷனில் கீழே செட்டப் பாக்ஸில் வச்சுக்கிற மாதிரி பேஸ் கேபினட்டும் சைடில் ஷோகேஸ் திங்ஸில் வச்சுக்கிற மாதிரி உட்டன் ஷெல்ஃப் கொடுத்துருக்காங்க. டிவி யூனிட்டுக்கு பேக் சைடில் அப்படியே பார்த்தீங்கன்னா ஸ்டார்கேஸ்க்கு கீழே UPS இன்வெர்ட்டரில் வச்சுக்கிற மாதிரி ஸ்டோரேஜ் ஸ்பேஸை ரெடி பண்ணியிருக்காங்க. லிவிங் ஹால் எடுத்து இப்போ நம்ம வீட்டோட டைனிங் ஏரியாவுக்கு ரீச் ஆகிட்டாங்க. இதோட அளவு 10க்கு 14.25. சீலிங்கில் ஜிப்சம் போர்டு யூஸ் பண்ணி ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சு டைனிங் ஏரியாவோட வென்டிலேஷனுக்காக ஒரு பெரிய ஃப்ரெஞ்ச் UPVC விண்டோவை ஃபிட் பண்ணியிருக்காங்க. கார்னரில் ஒரு செராமிக் ஹேண்ட் வாஷ் மிஷினும் மாட்டி வச்சுருக்காங்க. இது டைனிங் ஏரியாலே பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தனியாக அமைஞ்சிருக்கக்கூடிய பூஜை ரூமோட டோர் ஸ்ட்ராங்கான டபுள் சைடு ஓப்பன் பண்ணிக்கிற மாதிரி உட்டன் டோர் கொடுத்துருக்காங்க. இந்த பூஜை ரூமோட அளவு 4க்கு 4. டைனிங் ஏரியா எடுத்து இப்போ நம்ம பார்க்குறது வீட்டோட கிச்சன். இதோட அளவு 10க்கு 10. வாஸ்துப்படி வீட்டோட சவுத் ஈஸ்ட் கார்னர் அக்னி மூலையில் அமைஞ்சிருக்கு. கிச்சனோட கவுண்டர் டாப்பை யூ ஷேப்பில் அமைச்சு அங்கே கிளாஷி ஃபினிஷிங் கிரானைட்டும் சிங்க் எஸ்எஸ் ஸ்டீலில் மாட்டியிருக்காங்க. கவுண்டர் டாப் கீழே ஃபுல்லாமே நிறைய ஸ்டோரேஜ் ஸ்பேஸோட மாடலர் கிச்சனை ரெடி பண்ணியிருக்காங்க. சீலிங்லேயும் யூ ஷேப்பில் கவுண்டர் டாப்புக்கு ஏற்ற மாதிரி RCC லேப்டாப் ஃபுல்லாமே லேப் கபோர்டு செஞ்சுருக்காங்க. இந்த கிச்சனை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட ஸ்டோரேஜ் யூனிட்டை பண்ணியிருக்காங்க. வென்டிலேஷனுக்காக இங்கே 2 UPVC விண்டோவை மாட்டியிருக்காங்க. இது வீட்டோட ஃபர்ஸ்ட் மாஸ்டர் பெட்ரூமோட டோர். ரெடிமேட் ஃபர்ஸ்ட் டைப் பெட்ரூம் டோராக மாட்டியிருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி உள்ள என்ட்ரானதும் இந்த வீட்டோட ஃபர்ஸ்ட் மாஸ்டர் பெட்ரூம் சவுத் வெஸ்ட் கார்னர் கன்னிமூலையில் அமைஞ்சிருக்கு. இந்த பெட்ரூமோட அளவு 10க்கு 16. பெட்ரூமோட சவுத் அண்ட் சைட் வாலில் RCC லேப்டாப் ஃபுல்லாமே லேப் கபோர்டு ஒர்க் செஞ்சுருக்காங்க. சீலிங்லேயுமே
ஜிப்சம் போர்டு யூஸ் பண்ணி ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணி அங்கே சீலிங் ஃபேன் மாட்டிக்கிற மாதிரி ப்ரொவிஷன்ஸும் நிறைய ஃபோக்கஸ் லைட்டும் மாட்டியிருக்காங்க. இந்த பெட்ரூமோட வெளிச்சத்துக்கும் காற்றோட்டத்துக்கும் இங்கே 2 பெரிய ஃப்ரெஞ்ச் யூபிவிசி விண்டோ மாட்டியிருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் பெட்ரூமோட அட்டாச்டு பாத்ரூமோட டோர். ஸ்ட்ராங்கான உட்டன் டோரை கொடுத்துருக்காங்க. இந்த அட்டாச்டு பாத்ரூமோட அளவு 8.5 ட்ரை ஏரியா வெட் ஏரியான்னு ரெடி பண்ணியிருக்காங்க. பாத்ரூமுக்கு தேவையான வால் மவுண்டட் வெஸ்டர்ன் க்ளாசட், ஹேண்ட் வாஷ் மிஷின், பை ஃபிட்டிங்ஸ் இது எல்லாமே பிராண்டட் ஐட்டம்ஸில் மாட்டி வச்சிருக்காங்க. இது வீட்டோட டைனிங் ஏரியாவிலேருந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போகிற மாதிரி அமைஞ்சிருக்கக்கூடிய ஸ்டார் கேஸ். ஸ்டெப்ஸு ஃபுல்லாமே ஆன்டிஸ்கிட் கிரானைட்டும் சைடு ஹேண்ட்ரெட்ஸை எஸ்எஸ்டியில் மாட்டியிருக்காங்க. ஸ்டெப்ஸோட வெளிச்சத்துக்காக இங்கே பெரிய ஃபிக்ஸ்டு யூபிவிசி விண்டோவை மாட்டியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோட சீலிங்கில் நிறைய ஃபோக்கஸ் லைட் கொடுத்து அங்கே நீட்டான டிசைனில் ஃபால் சீலிங் ஒர்க்கும் செஞ்சுருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குற இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் அமைஞ்சிருக்க இந்த லாபியோட அளவு 11.25 × 11.5. ரைட் ஹேண்ட் சைடில் இப்போ நம்ம பார்க்குறது வீட்டோட செகண்ட் மாஸ்டர் பெட்ரூம். 10.75 × 16. இங்கேயும் ஆர்சிசி லேப்டாப் ஃபுல்லாமே லேப் கபோர்டு இருக்கும். சீலிங்கில் ஜிப்சம் போர்டு யூஸ் பண்ணி ஃபால் சீலிங் இருக்கும். அங்கே ஸ்ட்ரிப் லைட்டும் நிறைய ஃபோக்கஸ் லைட்டும் கொடுத்துருக்காங்க. வென்டிலேஷனுக்காக இந்த பெட்ரூமுக்கு ஒரு யூபிவிசி விண்டோவும் ஃபிட் பண்ணியிருக்காங்க. இது செகண்ட் பெட்ரூமோட அட்டாச்டு பாத்ரூம். இதோட அளவு 10.75 × 5. இந்த பாத்ரூமோட ஃப்ளோரிங்க்கு ஆன்டிஸ்கி டைல்ஸும் வாலுக்கு கிளாஸ் லுக்கில் செராமிக் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது போக பாத்ரூமுக்கு தேவையான எல்லா ஃபிட்டிங்ஸும் பிராண்டட் ஐட்டம்ஸில் மாட்டி வச்சுருக்காங்க.